Good morning, students. Today we can continue the lesson The Hour of Truth, written by Percival Wilde. In the previous class, we saw the introduction of the author and the characters. Once again, the characters are Robert Baldwin. He is the secretary to Mr. John Gresham, and Martha, Robert's wife, that is Robert Baldwin's wife. John Gresham Baldwin is Robert's son, and Evie is Robert's daughter, and Mr. Marshall is the president of the Third National, another bank, and Mr. John Gresham is the president of the bank. ஸோ இந்த லெசனில் மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராபர்ட் பால்வின். இவர் தான் வந்து அந்த பேங்க்கில் ஒரு செக்ரட்டரியாக இருக்கார். யாருக்கு கீழே அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் ஜான் கிரஷாம் அப்படின்றவருக்கு. அண்ட் மார்த்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராபர்ட் பால்வினோட ஒய்ஃபு. அடுத்தது ஜான் கிரஷாம் பால்வின், அது வந்து ராபர்ட் பால்வினோட சன். இவருக்கு ஏன் கிரஷாம் பால்வின் அப்படின்னு ஜான் கிரஷாம் பேரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ராபர்ட் பால்வினும் ஜான் கிரஷாம் அந்த பேங்க்கோட பிரசிடெண்ட்டும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ டு ஹானர் ஹிம் அவருடைய மகனுக்கு அவரோட பேரே வச்சுருக்காங்க. யார்? ராபர்ட் பால்வின். அடுத்து மிஸ்டர் ஈவி அப்படின்னு பார்த்தா ராபர்ட்ஸோட டாட்டர். மிஸ்டர் மார்ஷல் இவர் வந்து அனதர் பேங்க்கோட ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் மிஸ்டர் ஜான் கிரஷாம் தான் பால்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் பிரசிடெண்ட் ஆஃப் த பேங்க். அந்த பேங்க்கில் தான் வந்து செக்ரட்டரியாக ராபர்ட் பால்வின் வேலை செய்கிறார். ஸோ டு ஸ்டார்ட், இட் இஸ் அ ப்ளே அண்ட் த சீன் ஸ்டார்ட்ஸ் வித் பால்வின்ஸ் ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்த்தா அவங்க பொண்ணு பேசிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. It's time he was home. Yes, mother. I do hope he hasn't forgotten his umbrella. He has such a habit of leaving it behind him. ஸோ அவர் சொல்கிறாங்க, மார்த்தா வந்து என்னங்க அவர் கூட மறந்துட்டு போயிருப்பாரோ, இல்லையே மறக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் மதர் அப்படின்றாங்க. அதுக்கு மார்த்தா என்னன்றாங்க, இட் மைட் ரெயின், டோன்ட் யூ திங்க் ஸோ ஈவி? ஆஃப்டர் அ பாஸ் மதர், that is no answer. Mother, what does Mr. Gresham want with him? Has he done anything wrong? என்ன அப்பா என்ன காணோம்? அவர் மிஸ்டர் கிராஷம் வந்து அவரை கூப்பிட்டு விட்டுருக்காங்க, நம்ம டேடி கூப்பிட்டு விட்டுருக்காங்க, ஏதாவது தப்பு இது பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஈவி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு மார்த்தா வந்துட்டு யோர் ஃபாதர் நோ ஈவி அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவா? அப்படியெல்லாம் தப்பு எதுவும் அவர் செஞ்சதே இல்லை. Then why did Mr. Gresham send for him? அப்புறம் எதுக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மார்த்தா அண்ட் ஈவ் ஹியர் தட் கிரஷாம் had been arrested on suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. ஸோ இப்போ என்ன நியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கிரஷாம் வந்து அந்த பேங்க்கில் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி அதில் வந்து அந்த நியூஸ் வந்து பேப்பரில் வந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப கோபமாகவும் இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. அப்போ மார்த்தா கேட்குறாங்க, ஹி வாண்டட் டு டாக் டு ஹிம் அப்படின்றாங்க. அதுக்கு ஈவ் கேட்குறாங்க, எதுக்கு நம்ம அப்பா வந்து அவரே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் எதுக்கு நம்ம அப்பா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு. வாட் கேன் ஹி வாண்ட் வித் ஃபாதர்? நம்ம அப்பா கிட்ட அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கேட்குறாங்க. அதுக்கு மார்த்தா வந்து சொன்னால், யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த பேங்க்கில் வந்து இது நடந்ததுனால, தப்பு நடந்ததுனால இவர் தான் எவிடன்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் கிரஷாம். வை ஷுட் மிஸ்டர் கிரஷாம் வாண்ட் டு see him? என்னது இவர் வந்து அவருக்கு எதிராக அகெயின்ஸ்டாக கொடுக்குறாங்களா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் எதுக்கு போய் இவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க.
அதுக்கு மார்த்தா என்னன்றாங்க, ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ your father doesn't say much about his business affairs. I didn't know there was anything wrong with the bank until I saw it in the papers. Your father wouldn't tell me to draw money out. He thought it wasn't loyal to Mr. Grisham. I did it of my own accord against his wishes when I suspected. ஸோ மார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, உங்கள் அப்பாவும் எனக்கு அதை பற்றி எதுவுமே சொன்னது இல்லை, அந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே என்கிட்ட பேசினதும் இல்லை. ஐ டிடன்ட் நோ தேர் வாஸ் எனிதிங் ராங் வித் தி பேங்க். எனக்கு அந்த பேங்க்கில் எந்த தப்பும் நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அன்டில் ஐ சா இன் தி பேப்பர், எனக்கு பேப்பரில் வர வரைக்கும் அந்த பேங்க்கில் தப்பு நடக்குதுன்றது எனக்கு தெரியலை. உங்கள் அப்பாவும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி நடக்க போகுது, நீ பணத்தை எல்லாம் எடுத்துடு அப்படின்னு அவரு சொல்லவே இல்லை. ஹி தாட் இட் வாசன்ட் லாயல் டு மிஸ்டர் கிரிஷாம். அப்படி சொன்னாலும் அவருக்கு லாயலாக இருக்கிற மாதிரி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே ஈவ் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் நானாக வந்து தான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணத்தெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. அதுக்கு ஈவ் வந்து, do you think that father had anything to do with அப்படின்றாங்க. அவளுக்கு வந்து வார்த்தையே வரல. ஒருவேளை அப்பாவும் அதில் அந்த தப்பில் ஏதாச்சும் செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஹெசிடேட்டோட கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து மார்த்தா சொல்கிறாங்க, வித் த ரெக்கிங் ஆஃப் த பேங்க் யூ நோ ஹிம் பெட்டர் தேன் தட் ஈவ். என்ன அந்த பேங்க்குக்கும் இதுக்கும் ராபுக்கும் இதுக்கும் சம்மந்தமா, அப்பாவுக்கும் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக கேட்டுட்டு, உனக்கு அவரை பற்றி தெரியாதா ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பட் டிட் ஹீ நாட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். என்னம்மா அவங்களுக்கு பேங்க்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அதுக்கு மார்த்தா சொல்கிறாங்க, ஈவ், ஐ டோன்ட் பிலீவ் யுவர் ஃபாதர் எவர் டிட் அ ராங் திங் இன் ஹிஸ் லைஃப். நாட் இஃப் ஹீ நியூ இட் வாஸ் ராங். ஹீ ஃபவுண்ட் அவுட் பை ஆக்சிடெண்ட், ஃபவுண்ட் அவுட் வாட் மிஸ்டர் கிரிஷாம் வாஸ் டூயிங். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா எந்த தப்பும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை அவரோட லைஃப்பில். நாட் இஃப் ஹீ நியூ இட் வாஸ் ராங். அது தப்பு அப்படின்னா அவர் அதை செய்யவே மாட்டார். ஹீ ஃபவுண்ட் அவுட் பை ஆக்சிடெண்ட். இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குதுன்னு அவர் ஒரு ஆக்சிடென்டலாக தான் அதை கண்டுபிடிச்சார். அண்ட் வாட் மிஸ்டர் கிரிஷாம் வாஸ் டூயிங். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், மிஸ்டர் கிரிஷாம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திடீர்னு தான் கண்டுபிடிச்சார். தென் ஹவு டு யூ நோ தட் அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து அவங்க கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ இட், ஐ சஸ்பெக்ட் இட். சம்திங் ஹி செட். You see, Eve, he can't have done anything wrong. They haven't indicted him. ஸோ அவங்க வந்து அப்பாவை எதுவும் குற்றமே சொல்லலை. இண்டிக்டட் மீன்ஸ் மேக்கிங் ஃபால்ட். அவங்க அப்பாவெல்லாம் எதுவும் குற்றம் சொல்லவே இல்லை. அவங்க ஜஸ்ட் தே வாண்ட் த எவிடன்ஸ், அதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க. No, they didn't indict him because they want him to testify against Mr. Grisham. That's little consolation, mother. ஆமாம்மா, அவரை மேலே எந்த குற்றமும் அவங்க சொல்லலை. பட் எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னா மிஸ்டர் கிரிஷாமுக்கு எதிராக அவர் எவிடன்ஸை சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மனசுக்கு தெம்பாக இருக்குது. அந்த டைம் பார்த்து ஜான் என்டர் ஆகிறார். என்னன்னா இவங்களுடைய பேச்சில் குறுக்க வரார். லுக் ஹியர் மதர், வாட் டஸ் கிரிஷாம் வாண்ட் வித் த கவர்னர். ஸோ இங்கே கவர்னர் அப்படின்றது வந்து அந்த ஜானோட அப்பாவை தான் குறிக்குது. தட் இஸ் பால்வினை தான் குறிக்குது. ஏன்னா ஜான் வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து கவர்னர், அதாவது வீட்டை கவர்ன் பண்ணுறதுனால அவர் கவர்னர் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவாங்க அவங்க அப்பாவை. அப்போ வந்து கேட்குறாங்க, கிரிஷாம் வந்து நம்ம அப்பா கிட்ட என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு ஈவ் என்னன்றாங்க, ஐ ஹவ் ஜஸ்ட் பீன் ஆஸ்கிங் தட். நானும் அதைத்தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்றாங்க. மார்த்தா, ஐ டோன்ட் நோ ஜான், எனக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மார்த்தா என்னன்றாங்க, எஸ், ஐ ஆஸ்ட் ஹிம், ஹி டிடன்ட் சே ஜான், ஐ டோன்ட் திங்க் ஹி நியூ ஹிம்செல்ஃப். நானும் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லவே இல்லை ஜான். ஒருவேளை அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறாங்க. அப்போ ஜான் வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு, ஐ வாஸ் டாக்கிங் டு தி அசிஸ்டன்ட் கேஷியர் எஸ்டர்டே அப்படின்றாங்க. ஸோ ஜான் வந்து சொல்கிறாங்க, நான் நேற்று தான் அந்த அசிஸ்டன்ட்
இன்னொரு எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் வந்து அந்த கேஷியர்கிட்ட நேற்று தான் பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே ஈவ் உடனே வேகமாக குறுக்கிடுறாங்க. என்னென்னா அந்த டோனவன் அவரா அப்படின்னு சொல்லிட்டு. டோனவன் யார் அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் அனதர் எம்ப்ளாயி ஆஃப் த பேங்க். இவர் கூட வேலை செய்கிறவர். ஜான் வந்து சொல்கிறார், எஸ் டோனவன், ஐ சா ஹிம் அப் at the athletic club. He said that nobody had any idea that there was anything wrong until the crash came. ஸோ அவர் என்னன்றார், ஆமாம்மா அந்த டோனவன் தான் நான் போய் பார்த்தேன், அவருக்கும் அந்த இது நடந்த வரைக்கும் அவருக்குமே அந்த பேங்க்கு க்ளோஸ் ஆகிற வரைக்குமே எந்த தகவலும் அவருக்கும் தெரியலை. Donovan had been there 8 years. He thought he was taken care of for the rest of his life. ஸோ டோனவன் இந்த வேலையை நம்பி தான் அங்கே இருந்தார். அவர் 8 வருஷமாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த வேலையை நம்பி தான் அவருமே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருந்தார். He had got married on the strength of it. இந்த பேங்க் வேலையை வச்சு தான் அவர் கல்யாணமே நடந்தது. And then one morning there was a sign up on the door. அவர் இப்படி வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு தான் அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த டோரில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவர் பார்க்குறாரு. இட் வாஸ் லைக் எ போல்ட் அவுட் ஆஃப் அ கிளியர் ஸ்கை. ஸோ இது வந்து ஒரு கிளியர் ஸ்கையில் ஒரு இடி இடித்த மாதிரி அந்த இடத்துல இருந்தது. அவருக்கே ஒரு பெரிய இடியாக அது மாறுச்சு. ஹியர் டு அண்டர்ஸ்டாண்ட், after Mr. Gresham's arrest, Eve and Martha get the news that Donovan, another employee of the bank, has also lost his job. ஸோ அவங்களும் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தகவல் தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டோனவன் அவருக்கும் அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. உடனே ஈவ் கேட்குறாங்க, அண்ட் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நம்ம அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஜான் என்னன்றாரு, he says the governor must have known. He will swear nobody else did. You see, father was closer to Gresham than anyone else. That's put him in a nice position, doesn't it? அப்படின்ற நம்ம அப்பா வந்து கிரெஷாமுக்கு ஒரு நல்ல க்ளோஸாக இருந்தார். அதுவும் இல்லாமல் யாருக்கும் அவர் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தார். அவருடைய பொசிஷன் அவர் எப்படியும் தக்க வச்சுக்குவார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே மார்த்தா வந்து சொல்கிறாங்க, வாட் யூ மீன் ஜான் அப்படின்றாரு. ஐயோ என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜான் வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் இஸ் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஜான் கிரஷாம் அண்ட் மீ நேம்ட் ஆஃப்டர் ஹிம் ஜான் கிரஷாம் பால்வின் அட் யோர் சர்வீஸ். ஃபாதர் தான் வந்து அவருக்கு எதிரான ஒரே ஒரு சாட்சி, அகெயின்ஸ்ட் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அண்ட் மீ நேம்ட் ஆஃப்டர் ஹிம், ஸோ அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவருடைய பேரை எனக்கு வச்சார். எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவருக்கு காட்டுற நன்றி கடனாக எனக்கு அந்த பேரை அவருடைய பேரையே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜான் வந்து சொன்னான். அண்ட் யுவர் ஃபாதர் வில் டூ ஹிஸ் டியூட்டி ஜான், நோ மேட்டர் வாட் கம்ஸ் ஆஃப் இட். ஸோ அப்பாவை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், அவர் கரெக்டாக தான் இருப்பார், அவருடைய டியூட்டி கரெக்டாக செய்வார். I know it and I am not sure but what is right. They looked at him inquiringly. அவன் அப்படி சொன்னோன்னே, ஆமாம்மா எனக்கு எதுவும் சரியாக தெரியாதில்ல, எது சரின்னு எனக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே 2 பேரும் அதிர்ச்சியாக, மார்த்தாவும் ஈவியும் அவனை என்ன இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. There's John Gresham, grown rich in 20 years, and the governor pegging along as his secretary at $60 a week. அதுவும் இல்லாமல் அவன் கோபமாக என்னன்றான், அந்த ஜான் கிரஷாம் வந்துட்டு இந்த 20 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரராயிட்டார், நிறைய காசு பணம் சேர்த்திட்டாரு. அண்ட் த கவர்னர், இங்கே கவர்னர் வந்து அவங்க அப்பா இல்லையா, பெக்கிங் அலாங் ஆஸ் ஹிஸ் செக்ரட்டரி அட் $60 a week. நம்ம அப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெக்கிங் அப்படின்னு அந்த காலை சுற்றினது அப்படின்னு சொல்லுவாங்களே, அவர் காலை சுற்றிக்கிட்டே அவர் கூடவே இருந்துக்கிட்டே எவ்வளோ வாங்கினார் அப்படின்னா $60, ஒரு வீக்குக்கு $60 தான் வாங்கிட்டு இப்படி ஓட்டிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து ரொம்ப பணக்காரராக மாறிடுறாரு. யுவர் ஃபாதர் நெவர் கம்ப்ளைண்ட். மார்த்தா உடனே என்னன்றாங்க, அவர் எதுவும் கம்ப்ளைண்ட்டும் சொல்லவே இல்லையே ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் வந்து என்னன்றாரு, நோ தட்ஸ் ஜஸ்ட் த பிட்டி ஆஃப் இட்.
He didn't complain. Well, he will have his chance tomorrow. He'll go on the stand, and when he's through, they'll put John Gresham's where he won't be able to hurt anybody for a while. Wasn't satisfied with underpaying his employees, had to rob his depositors. Serves him jolly well right. ஸோ ஜான் வந்து கொஞ்சம் கோவம் வந்துடுது அவனுக்கு. வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம்மா அப்பா எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை, ஆனால் அவருடைய சான்ஸ் வந்து நாளைக்கு தெரிஞ்சிரும். என்னென்னா அவர் போய் அவருக்கு ஜான் கிரஷாம்ஸ்க்கு எதிராக எவிடன்ஸை எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஜான் கிரஷாமால் யாருக்குமே எந்த ஹர்ட்டுமே ஆகாது, யாரையுமே அவர் துன்புறுத்த மாட்டார். அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா யாரையுமே அவர் இது பண்ண மாட்டார். wasn't satisfied with underpaying his employees. அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கொஞ்சோண்டு சம்பளத்தை கொடுத்துட்டு அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருந்தார் இல்லையா, அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு had to rob his depositors. அந்த டெபாசிட் போட்ட பணத்தையும் அவர் எடுத்திருக்காரு. வேலைக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்து அந்த பணத்தையும் இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ இது பண்ணார். serves in jolly well right. ஸோ இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதோட ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ வந்து வெளியே வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. let us see what happened in the next class.